சார் 10ஆம் தேதி டியூட்டில இருந்து யாரு? நான் தான். ஏன் கேக்குற? காரணத்தோட தான் கேட்கிறேன். 10ஆம் தேதி உங்க ஸ்டேஷன் வண்டி வெளியே போயிருக்கு. எங்க போச்சு? எதுக்காக போச்சு? அந்த வண்டி எங்கேயும் போலையா? எதுக்கே கேக்குற? கல்யாண மண்டபத்துக்கு இந்த வண்டி எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? கல்யாண மண்டபத்துக்கு எப்படி வந்துச்சு? அது வந்து இதெல்லாம் எதுக்கே நீ கேக்குற? சொல்றா, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எப்படி வந்துச்சு? சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? தெரியாது. 10ஆம் தேதி ராத்திரி ஒருத்தன் வந்து 10,000 ரூபாய் தரேன், 1 மணி நேரத்துக்கு வண்டியை கொடுன்னு கேட்டா, பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் கொடுத்துட்டேன். இவனா? இவன் தானே? இவன் நல்லா பார்த்து சொல்லு. சத்தியமா இவனுக்கு பொய்யா சொல்ற? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. குழந்தை குட்டிக்காரங்க, இது வெளியே தெரிஞ்ச வெளியே போடுங்க. புள்ள குட்டிக்காரங்க, ஏதோ அடிக்காதீங்க. இவனாங்க, இவனாங்க, இவனா? எதுக்காக ஃபயர் சர்வீஸ் வண்டி எடுத்துட்டு வந்த? என் தங்கச்சி உயிரோட கொளுத்தி விட்டது யாரு? அவ கழுத்துல தாலி கட்டினது யாரு? அவனுக்கு என்ன நடந்துச்சு? சொல்றா, சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? என்ன கொண்டாத, என்ன கொண்டாத, நடந்ததை சொல்லிடுறேன். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக உன் தங்கச்சிய தீய அணைக்கிற வண்டியில கடத்திட்டு போனேன். உன் தங்கச்சி தப்பிச்சு போனா எல்லா உண்மையும் வெளியே தெரிஞ்சிருங்கிறதுனால ஆர்கே அவளை உயிரோட எரிச்சிட்டான். எல்லாத்தையும் சரியா செஞ்ச நாங்க அவ கழுத்துல இருந்த தாலியை மறந்துட்டோம். தாலியை திருட ஆள் அனுப்புனது நான் தான். அவன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டதும் அவனை கொன்னதும் நான் தான். எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு பிறகு ஆர்கே தஞ்சாவூர்ல பதவி பிரமாணம் எடுக்க சொன்னதும் நான் தான். இப்படி துரோகம் பண்ணிட்டியாடா? இந்த எலெக்ஷன் ஆர்கே ஜெயிக்கலனா அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம். ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் தங்கச்சி திருப்பி கிடப்பாளடா. கொலகாரன் கூட என் தங்கச்சி முகத்தை பார்த்தா திரும்பிடுவாண்டா. அந்த பூ அநியாயமா பொசுக்கிட்டியடா. நம்ம நாட்டுல சாமியை நம்புற அளவுக்கு ஜோசியத்தை நம்புறாங்க. கலாச்சாரத்தை பாதுகாக்கத்தான் சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் படைச்சிருக்காங்க. உன்ன மாதிரி 4 பேர் அந்த ஜோசியத்தை கலங்கப்படுத்தினா இந்த பூமியை தாங்காது. ஏன் தங்கச்சியை காவு கொடுத்துட்டு அந்த ஆளுக்கு பதவி பிரமாணம் எடுத்துருவானா? சொல்லு, எங்கடா இருக்கா? சொல்றா, சொல்றா, சொல்றா.
எங்க அண்ணன் செஞ்ச பாவத்துக்கு நான் பிராயச்சிதம் தேடிக்கிறேன். நாளைக்கு தஞ்சாவூர்ல அந்த ஆர்கே கவர்னர் கையால பதவி பிரமாணம் எடுக்க கூடாது. ஆமா, போங்க. போங்க. ஒரு நிமிஷம், இது உங்களுக்கு உதவும். தேங்க்யூ. இவனை வேட்டையாடுறதுக்காக வெறி பிடிச்ச மிருகமா அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். இவனை தஞ்சாவூர்ல பதவி பிரமாணம் எடுக்க வச்சு ஆண்டவனை எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்தாரு. ஒரு பொண்ணோட கற்ப சூறையாடுறது கடவுளோட கர்ப்பகிரத்தை இடிக்கிறதுக்கு சமம். பாஞ்சாலிய துகில் இருந்ததுனால கௌரவ சபை அழிஞ்சது. சீதையை சிறை வச்சதுனால இலங்கையை சிதைஞ்சு போச்சு. கண்ணகியோட சாபத்தால மதுரையை எரிஞ்சது. என் தங்கச்சியோட தாலியால இவன் மந்திரி சபை எரியணும். தேசத்தந்த காந்தி கருப்பு கவனை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிருந்தா கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சிருக்கலாம். கதர் வேட்டியை கட்டிக்கிட்டு கைத்தறிய தூக்கினாலதான் கோடிக்கணக்கான இதயங்களை சம்பாதிச்சாரு. 24 மணி நேரமும் நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக இன்னமே வேணாம்னு கல்யாணம் பண்ணிக்காம இருந்தார் கர்ம வீரர் காமராஜர். கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டையே உயிர் மூச்சா நினைச்சு தமிழ்நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு பேரறிஞர் அண்ணா. இப்படி நாட்டை காப்பாத்தின தலைவர்கள் மத்தியில நாற்காலியை காப்பாத்துறதுக்காக இவன் தமிழ் கலாச்சாரத்தை கற்பழிச்சுட்டான். பண்பாட்டையே பலி கொடுத்துட்டான். சம்பிரதாயத்துக்கு சமாதி கட்டிட்டான். சாஸ்திரத்துக்கு சாவுமணி அடிச்சுட்டான். இவன் நம்பி ஆட்சியை ஒப்படைச்சா 5 வருஷத்துல தமிழ்நாட்டையே சுடுகாடா மாத்திருவான். நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சு எங்கேயோ ஒரு மூலையில என் தங்கச்சியோட ஒரு சின்ன உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இவன் கோட்டையை பிடிக்கிறதுக்காக நான் கட்டி வச்சிருந்த கோட்டையை இடிச்சு தரமட்டமாக்கிட்டான். என் கூட பிறந்த தங்கச்சிக்காக மட்டும் நான் இவனை கடத்திட்டு வரல. கூட பிறக்காத எத்தனையோ தங்கச்சிகளோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுதான் இப்படி செஞ்சேன். இவனை தஞ்சாவூர்லயே சமாதி கட்டி இருக்கலாம். ஆனா இவனுக்கு பின்னால இன்னொரு ஆர்கே வருவான். வாழையடி வாழைய அரசியல் நரகாசுரங்க வந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கு நிரந்தர முடிவு கட்ட நான் நடத்துற சத்தியாகிரகம் தான் இது. ஒரு இந்து பிரச்சனையை தீர்க்கணும்னா கோயிலுக்கு போவான், ஒரு முஸ்லிம் தர்காவுக்கு போவான், ஒரு கிறிஸ்துவன் சர்ச்சுக்கு போவான். இதை எல்லாத்தையும் விட நான் உண்மையான கடவுளா மதிக்கிறது மக்களாகிய உங்களை தான். அதனாலதான் என் பிரச்சனைகளை உங்ககிட்ட சொல்லி நியாயம் கேட்கிறேன். எத்தனையோ புனிதமான தலைவர்கள் உட்கார்ந்த அந்த முதலமைச்சர் நாற்காலியில இந்த பொறுக்கி உட்காரக்கூடாது. வெள்ளையனை வெளியேற்றி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கின மாதிரி இந்த கொலகாரனை பதவி விட்டு இறக்கி தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும். முதலமைச்சர் பதவிக்காக ஏன் தங்கச்சியை சூறையாடினவன் நாளைக்கு பிரதமர் பதவிக்காக எத்தனையோ தங்கச்சிகளை சூறையாட மாட்டான். என்ன நிச்சயம்? இந்த பதவி பிரமாணம் நடக்கக்கூடாது. இந்தியாவின் முதல் குடிமகனான ஜனாதிபதி, மாண்புமிகு தமிழக ஆளுநர், மரியாதைக்குரிய தேர்தல் அதிகாரி அத்தனை பேர் இங்க வரணும். இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணும். அது வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு அசைய போறதில்லை. உங்களை பார்க்க உயர் போலீஸ் அதிகாரிங்க வந்திருக்காங்க. அவங்க வரலாமா? வர சொல். ஜனாதிபதி, தேர்தல் அதிகாரி, கவர்னர் இவங்க எல்லாருமே உங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டு இங்க வர சம்மதிச்சிருக்காங்க. மிஸ்டர் சிவா, ஆர்டிஎக்ஸ் பாம் போன்ற பயங்கர ஆயுதங்கள் இங்க இருக்கிறதுனால இந்தியாவோட முக்கிய தலைவர்கள் நிச்சயமா இங்க வரமாட்டாங்க. அதனால அந்த ஆயுதங்களை நீங்க எங்ககிட்ட ஒப்படைச்சாதான் அவங்க இங்க வருவாங்க. ப்ளீஸ். தேங்க்யூ மிஸ்டர் சிவா. இந்த ஃப்ளோர்ல வேற எங்கேயாவது பாம் இருக்கான்னு செக் பண்ண வேண்டியது எங்க டியூட்டி. அதனால இந்த இடத்தை ஃபுல்லா நாங்க சர்ச் பண்ணிடுறோம். ஓகே, கம் ஆன், சர்ச்.
இதை மறந்துட்டு போறீங்களே. எல்லா ஆயுதத்தையும் கொடுத்துட்டேன்னு பாக்குறீங்களா? நானே ஒரு பெரிய ஆயுதம். போங்க. ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, ஜனாதிபதி. வணக்கய்யா, நான் தான் சிவா. என் தங்கச்சியோட கொடூரமான முடிவுக்கு இந்த ஆர்கே தான் முழு காரணம். அதுக்கான ஆதாரங்கள்லாம் இதுல இருக்கு. என் தங்கச்சியோட தலையெழுத்து தான் இப்படி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டோட தலையெழுத்தையாவது காப்பாத்துங்க சார். இவனை நம்பாதீங்க, இது எதிர்க்கட்சியோட திட்டமிட்ட சதி. சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணி உங்க கையாலேயே பதவி பிரமாணம் எடுத்து வைங்க சார். சார், 1 மணி நேரம் சார். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்துட்டு அப்புறம் செத்துறேன். வேண்டாம் சார், 1 மணி நேரம் வேண்டாம் சார். 1 நிமிஷம், ஒரே 1 நிமிஷம் அந்த சீட்ல உட்கார்ந்துறேன் சார். அப்பதான் சார் பீச்ல எனக்கு சமாதி வைப்பாங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். உட்கார வைங்க சார், உட்கார வைங்க சார், உட்கார வைங்க சார், உட்கார வைங்க சார். ப்ளீஸ், ப்ளீஸ். இவர் எக்ஸலன்ஸ் தேசிய கீதம் முடிஞ்சிடுச்சு. கேமராவை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் தமிழ் மக்கள்கிட்ட பேசணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். இந்தியாவிலேயே, இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே முதல் தடவையா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களே அந்த ஆட்சி வேண்டான்னு மறுக்கிறாங்க. சிவாவோட தங்கச்சிய இந்த ஆர்கே பலாத்காரம் பண்ணி கொலை செஞ்சிருக்கிறாருங்க உண்மை ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆட்சியை கலைக்கிற அதிகாரம் தான் எங்களுக்கு இருக்கு. ஆனா ஆட்சியை தேர்ந்தெடுக்கிற உரிமை மக்களான உங்களுக்கு தான் இருக்கு. அந்த மக்கள் தீர்ப்பையே மகேசன் தீர்ப்பாக்கி இந்த தேர்தலை ரத்து செய்கிறேன். அமெரிக்காவில் ஒரு பேனா ஒரு ஆட்சியே இறக்கிடுச்சு. தமிழ்நாட்டுல ஒரு தாலி இந்த ஆட்சியை இறக்கிடுச்சு. பதவி வெறி பிடிச்சவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். அதுக்கு வழிகாட்டின சிவாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜெய். ரொம்ப நன்றியா.